கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். 7 மாசம் முடிந்து 8வது மாசம் நம்ம வந்திருக்கிறோம். இந்த 7 மாசமும் பாதுகாத்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த புதிய மாசத்துக்காக தேவன் நமக்கு தெரிந்த வாக்குத்தத்தம் யோபு 42:2 தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த வாக்குத்தத்தம் நாம் தியானிக்க ஒரு நிமிடம் ஜெபித்து இன்னைக்குள்ள வாக்குத்தத்தங்களை நாம் தியானிப்போம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. அடியேனை மறைத்து இந்த மாசத்துக்காக உங்க பிள்ளைகளோட நீங்களே பேசணும்ப்பா. உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? சகலவற்றையும் நேர்த்தியாக செய்கிற தேவன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், வல்லமுள்ள தேவன் நம்ம கூட இருக்கிறார். இந்த மாசத்துல நமக்கு என்ன வேணும், என்ன தேவை, எல்லாமே தேவனுக்கு தெரியும். அவருடைய கரத்துக்குள் அடங்கி இருப்போம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நம்ம வாழ்க்கையிலே நமக்கு என்ன வேணும், இந்த மாசத்துல என்னென்ன காரியம் இருக்கு, எல்லாமே அவருடைய கரத்துக்குள்ள இருக்கு. அவர் கரத்துக்குள்ள வைத்து நம்மளை பார்த்துட்டு இருக்கிறார். நம்ம எங்கேயும் தப்பிச்செல்லாம் போக முடியாது. ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரமும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். 31 நாளும் நம்ம கூட இருப்பார். நீர் செய்ய நினைத்து தடைபடாது. உங்க வாழ்க்கையிலே இந்த மாசம் தேவ திட்டம் நிறைவேறும். தேவன் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று தீர்மானம் இருக்கோ அந்த எல்லா தீர்மானமும் நிறைவேறும். இந்த மாசத்துக்காக தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நம்ம வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணியிருக்காரோ அது எல்லாமே இந்த மாசத்துல நிறைவேறும். உங்க வாழ்க்கையிலே அற்புத அதிசயம் நடக்கும். நீங்களே போன் பண்ணி சாட்சி சொல்லுவீங்க. இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? சகலவற்றையும் செய்ய வல்லவர். அப்பேற்பட்ட தேவனை தான் நம்ம ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கிறோம். அவர் உங்க கூட இருக்கும் போது எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. இந்த மாசத்துல என்னெல்லாம் நடக்கணும், தேவன் அனாதி தீர்மானம் இருக்கு. அந்த தீர்மானம் எல்லாமே நிறைவேறும். தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவர். உங்க வாழ்க்கையில இந்த மாசம் கர்த்தர் கரம் பிடித்து கொண்டு போவார். முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டி பாதுகாத்துக் கொள்வார். சகலவற்றை நேர்த்தியா முடிப்பார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அவர் உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி தீர்மானம் இருக்கோ அந்த எல்லா தீர்மானம் நிறைவேறும். ஹல்லேலூயா. இந்த மாசத்துக்காக ஜெபிப்போம். கேளுங்க. அப்பா, நீங்க எங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்தாங்கப்பா. இந்த மாசத்துல எங்களுக்கு என்ன வேணும் உமக்கு தெரியும்பா. நம்ம அர்ப்பணித்து ஜெபிப்போம். உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். புதிய மாசத்துக்கு ஜெபிப்போம். கேளுங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலவற்றையும் செய்ய வல்லவர். அதை நம்ம உணர்ந்து கொண்டா போதும். நீர் செய்ய நினைத்து தடைபடாதுப்பா. அதை நாங்க அறிந்திருக்கிறோம்ப்பா. இந்த மாசத்துல எங்களை ஆசீர்வதித்தாங்கப்பா சொல்லி கேட்பீங்களா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. புதிய மாசத்துக்கான கிருபைக்காக நன்றிப்பா. 7 மாசம் முடிந்து 8வது மாசத்துக்குள்ள நாங்க வந்திருக்கோம்ப்பா. 7 மாசம் எங்களை பாதுகாத்தீங்க. நன்றிப்பா. இந்த மாசத்தை உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களை உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்க குடும்பத்தை உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையை உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்க கிருபை நான் நிரப்புங்கப்பா. உம்முடைய பிரசன்னத்தால் முடிங்க ராஜா. உம்முடைய வல்லமை நான் நிரப்புங்கப்பா. உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும். இந்த மாசத்திலே தேவன் செய்ய நினைத்து தடைபடாது. நீங்க ஒரு ப்ரோக்ராம் போட்டீங்கப்பா அந்த மாசம், அப்பா அது தடைபடாது. எங்க வாழ்க்கையில என்னென்ன நடக்கணும்னு சொல்லி தேவன் தீர்மானம் பண்ணிருக்கீங்க, அது தடைபடாது.
இந்த மாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்த போற கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதிக்கிற தேவன் எங்க கூட இருக்கிற கிருபைக்காக நன்றி. எங்க கூட இருந்து எல்லா தடையெல்லாம் விலக்கி எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி. இந்த மாசத்தை உங்களுடைய கரத்தில் அப்படின்னா சகலமான நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு நாங்கள் கர்த்தருக்காக வாழணும். கர்த்தர் கிருபை செய்ய இந்த மாசத்திலே தீமை, நாசம், மோசம், ஆபத்து எல்லாவற்றையும் விலக்கி உங்க பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துங்க. உங்களோட ரத்த கொண்டைகளை வேலையடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துங்க. பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு சகல குடும்பத்தையும் பாதுகாத்துங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்துங்க. அப்பா, இந்த மாசத்துல வேதத்தை வாசித்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. தியானிக்கிற அபிஷேகம் நடப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க ராஜா. துதிக்கிற அபிஷேகம் நடப்புங்க ராஜா. இரவு மூலமாக அப்பா உங்களுடைய பாதங்களை காத்திருந்து ஜெபிக்க, துதிக்க, தியானிக்க கிருபை செய்யுங்க ராஜா. அவங்க நாம மட்டுமே விடுத்து ராஜா. பலகணிகளை திறந்து பண்டக திறந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா அவங்களுடைய கையின் ஆசிரியங்க, அவங்களுடைய அப்பத்தின் ஆசிரியங்க, அவங்களுடைய சிரசு மேல ஆசீர்வதிங்க. கர்த்தரை நம்புவரோட செழிப்பான் என்று வேதம் சொல்லி ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. விசேஷமா அவங்களோட சிரசு மேல ஆசீர்வதிங்க ராஜா. எந்தெந்த குடும்பத்துல அர்ப்பணிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் அப்பா கர்த்தர் ஆசீர்வதிங்க. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்கூடிய உன்னதமான சகலவிதமான ஆசீர்வாதங்களும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொருட்படுத்துங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எந்த குடும்பத்துல தங்களை தாழ்த்தணும் அந்த குடும்பத்தை கர்த்தர் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாம மட்டுமே எடுத்தோம். எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்கப்பா. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த மாசம் முழுதும் கர்த்தர் பாதுகாத்துங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்பி ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாம மட்டும் எடுத்து ராஜா. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த மாசத்திலே எல்லா காரியத்தையும் கர்த்தரே பொறுப்படுத்துங்க. கர்த்தருடைய நாம மட்டும் எடுத்துரும். உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி விடணும். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இந்த மாசத்துக்குள்ள வாக்குத்தத்தம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்து தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். இந்த வாக்குத்தத்தம் சொல்லி ஜெபிங்க. 9363064181 நம்பர் உண்டால் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.